இப்போ இந்த கருவேப்பிலை தேவையானதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்தாச்சு. கருவாட்டிருக்கு. இதில் வந்து இந்த மசாலா நம்ம மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு எடுத்து வச்சுக்கணும், அதையும் போட்டுக்கலாம். இது தேவைக்கேற்ப தான் போட்டிருக்கேன். அப்புறம் தேவையான அளவு எண்ணெய், சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் ஊற்றா போதும். இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நம்ம வந்து இது விரவிட்டோம் இல்லையா, இதை வந்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். ஸோ இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். வச்சுட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுப்பில் வச்சாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து மூடி போட்டு நம்ம வந்து இது பண்ணும்போது அது வேகும் சீக்கிரமாக. மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது இது இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சூடாகிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நல்லா கலக்கி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி இன்னும் எண்ணெய் விடணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது கருவாடு தொக்கு ரெடி. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம். இப்போது சாப்பாடு இது வச்சாச்சு. டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்.